மக்களே 379வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி வந்து டே ப்ரூக் என் குரூல சேர்ந்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்கறான். இல்லடா என்னால முடியாது, நான் ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்றான். சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியா? அது நம்ம லபுன் தானடா, பிராங்கி ரோபின் சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். உன்னை அவங்கள மீட் பண்ண விஷயத்த சொன்னோன்னு ப்ரூக் மிரட்டான். உண்மையில நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? லபுன் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா அவனை மீட் பண்ணிருக்கோம், அவனை நாங்க பார்த்து தான் வந்தோம்னு சொல்றான். சொன்னோன்னு ப்ரூக் அப்படியே ஆள ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா அப்படியே பழசதான் காட்டுறாங்க, லபுனை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல ரம்பர் பைரட்னு சொல்லிட்டு ஒரு பைரட்ல இருந்திருப்பான். அந்த சமயத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரூக்கோட வயசு 38 அப்போ. சரி பாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரம்பர் பைரட்ஸ் வந்து நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்குறாங்க. நம்மால வந்தோடனே பாட்டை ஸ்டார்ட் பண்றான். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு வந்தோடனே பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அசிங்கமா பாட்டு படிக்கான். பாட்டு படிச்சோன்னே இது என்னடா பாட்டு படிக்கடா விடா விடான்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க. நாங்க தூங்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கப்பலோட கேப்டன் தான் கட்டுறாங்க. டே ப்ரூக் எனக்காண்டி ஒரு பாட்டு படிடா, அந்த பேலட் வெர்ஷன் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்காண்டி தானே நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு யோகோ அந்த மியூசிக்ல அப்படி ப்ரூக் பாட்டு படிக்க ஆரம்பிக்கான். இவன் அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல என்ன பார்த்தா ஒரு குட்டி ப்ளூ வேலு சுத்திட்டு வருது. என்னடா இது சத்தம் சொல்லிட்டு ப்ரூக் அப்படி போய் எட்டி பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ வேலு தான் வந்து நின்னுட்டு இருக்கு. டேய் நேத்திக்கு வந்துச்சுல ஒரு ப்ளூ வேலு, அதுதான்டா இதுன்னு சொல்றாங்க. இங்க எதுக்குடா வந்தேன்னு சொல்லிட்டு அதை அப்படி என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது சிரிச்ச உடனே இவனுக்கு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்குடான்னு சொல்லிட்டு டேய் நீ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, ரொம்ப நேரம் வாரடா, உங்க அம்மா உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கறானுங்க. ஆமாடா லபுன் பாக்க அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. லபுனா என்னடா லபுன்லாம் பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறானுங்க அவனுக்கு. இதுல ஒரு பக்கம் அவனுக்கு போய்கிட்டே இருந்ததுல எனிமி உங்க கப்பலை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒன்னு பைரட்ஸ் எல்லாம் களத்துல இறங்கி ஆப்போசிட் நோக்கி நொறுக்கி எரிதாங்க. இதுல ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிறதுல இவங்க ஆளுகளே கீழே விழுந்துட்டாங்க. உடனே வந்து புருக்கு சொல்லிட்டு இருக்கான், கேப்டன் நம்ம ஆளு ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொல்றான். அவன் எவ்வளவு பேரை கீழே தள்ள முடியுமோ கீழே தள்ளிட்டா, நம்ம அவங்கள அப்புறம் காப்பாத்திக்கலாம்னு சொல்றான். ஒரு பக்கம் என்னால ஸ்விம் பண்ண முடியாது, இல்லன்னா நான் காப்பாத்த போயிடும்னு சொல்லிட்டு புருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லபுன் வந்து அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கு. டேய் நம்ம லபுன் காப்பாத்துறான்டான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. என்னன்னு பார்த்தா இவனோட அதுவும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னன்னு பார்த்தா நைட்டு முழுக்க லபுன் கத்திக்கிட்டே வருது. டேய் லபுன் கத்த கூடாடா, நாளைக்கு விடியற வர கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு டெய்லி லபுன் இவன் கூட வருது. சரி பாட்டு படிப்போம்னு சொல்லிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. லபுன் அதை கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வருது. இவனு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. லபுன் ப்ரூக்கோட பாட்டு கேட்டு அது ரொம்ப என்ஜாய் பண்ணுது. டேய் ரபுன் உனக்கு எது கோல்டா இருக்கு இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அது மழை வெயில் எதுவுமே பார்க்காம இவன் கூட டிராவல் பண்ணிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு ஐலாண்டுக்கு போறானுங்க. அங்க நிறைய ட்ரெஷர் எடுக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்றானுங்க. லபுனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. போய்கிட்டே இருக்கிற நேரத்துல டேய் ஒரு சி மான்ஸ்டர் வந்துருச்சுடா பாருங்கடா சொல்லிட்டு கத்துறாங்க. சி மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லபுனை கடிக்க வருது சி மான்ஸ்டர். டேய் நம்ம லபுனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லபுனை காப்பாத்த சி மான்ஸ்டர் அடிச்சு நொறுக்குறானுங்க. அவனுக்கு லபுனு கண்டி இவனுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்றாங்க நம்ம லபுன்டான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அதுவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு லபுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு வராங்க. டே நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு புருக்கு கேட்கறான். அதுவும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுது. அதுக்கப்புறம் இது இவங்களோட ஒரு ஆளோட ஆளா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. டே லபுன் நீ இங்கே வெயிட் பண்றா, நாங்க உள்ள போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவும் தலையாட்டுது. டே புருக்கு அதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆமா அதுக்கு என்னோட பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இப்பெல்லாம் செய்யறான்னு சொல்றான் புருக்கு. உன்னோட மண்டை அதோட மண்டை மாதிரியே இருக்குல்ல, அதனாலதான் சிரிக்கி நினைக்கின்னு சொல்றாங்க அவங்க. பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அந்த மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம் புருக்கு. ஆனந்த கண்ணீர்ல அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ கண்ணு மூக்கு வழியெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் போகுது. டேய் அவன் நான் சொல்லணும் தான்டா நினைச்சேன், ஆனா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ரம்பர் பைரட்ஸ் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்காங்க. லபுன் அதை கேட்க மாட்டேக்கான். உனக்கு புரியுதுல புரூக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது இவனை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு, அதனால நம்மளுக்கு ஒரு வழி கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா லபுன் வெளியே இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். டே அவன் ஒரு குழந்தடா, இவனால கிராண்ட் லைன் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு அவரு. உன்னை அப்படி கயிறை இறக்குறாங்க. லபுன் அப்படியே பக்கத்துல வருது. டேய் நான் பேசுறது உனக்கு கேக்குதா கேட்கலையான்னு சொல்லிட்டு புரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஆமான்னு சொல்லுது. மியூசிக் நான் பாட வரலடா, உன்கிட்ட பேச வந்திருக்குன்னு சொல்றான் அவன். டேய் நாங்கெல்லாம் வந்து காம்ரேட்ஸ் டா, ஆனா நீ இன்னும் ப்ளூ வேல் தான் சொல்றான் அவன். டேய் கிராண்ட் லைன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றாங்க. ஆனா லபுன் கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. யார் பேச்சுமே கேட்கவே மாட்டுக்கு. டேய் நம்ம வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்திருக்கோம்டா, ஆனா உன்னால கிராண்ட் லைன்ல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புரூக்கு சொல்றான். ஆனா தண்ணி எல்லாம் கொப்பளிக்காது மேல. என்னன்னு பார்த்தா புரூக்கு பேச்ச அவன் கேட்கவே இல்ல. டேய் அவன் என் பேச்சையும் கேட்கலன்னு சொல்றான் புரூக். சரிடா கொஞ்ச நேரம் பாட்டு படிக்காம இரு, அது ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவனுக்கு பாட்டே படிக்க மாட்டேக்கானுங்க. லபுன் ஆனா ஃபாலோ பண்ணிட்டு கத்திக்கிட்டே வருது. கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பைரட்ஸ் எங்கேயும் வெளியவே வரமாட்டுக்கானுங்க, ஒளிஞ்சுக்கிட்டே நிக்கிறானுங்க அவனுங்க. அது கண்டினியூஸா கத்திக்கிட்டே இருக்கு. உடனே ப்ரூக் பக்கத்துல வரான். கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்கான் ப்ரூக். தேடா அவன்கிட்ட ஐ கான்டாக்ட் கூட வைக்காதீங்க, இனிமேல் பாட்டு கிடையாது, அந்த கப்பல்ல எதுவுமே கிடையாது. லபுன் நம்ம இடத்த விட்டு போறது வர இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஆனா அந்த கப்பல் பாட்டுக்கு வேகமா போய்கிட்டே இருக்கு. லபுன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கு. லபுனோ சடனா அழுதுகிட்டே அப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா ப்ரூக் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். லபுன் என்னைய மன்னிச்சிருடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் டைம் ஆகுது. பெரிய புயலே வருது.
பாஸ் ரூடார் ஒர்க் ஆகல திரும்ப மாட்டுக்குன்னு சொல்றாங்க அவங்க. டே கிராண்ட் லைன் குள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும்னா இந்த மாதிரி தான் நடக்கும், யார் எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. எங்க பாருங்கடா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அதான்டா கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸ், அந்த வழியோட தான் போகணும்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் யாராச்சும் லபுனை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சார் ஒரு வாரமா லபுனை பார்க்கவே இல்ல, அது எங்க இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க அவங்க. நம்ம அதுக்கு பண்ணது வந்து துரோகம் மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது நல்லதுக்கு தான் அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ரப்பர் பைரட் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது இங்கே இருக்கட்டும், நம்ம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. வாங்கடா இந்த உலகத்தை ஆள நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு மாசா கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. கிராண்ட் லைன்ல ஏறி போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா கப்பல் அப்படி மேல ஏறி மாசா கீழே வந்து இறங்கி நின்னுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா கப்பல் விட்டு இறங்கி கிராஸ் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நான் தான்டா லைட் ஹவுஸ் கீப்பர், நான் தான் கிராக்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாத்தா வந்தாருல அவர் தான் நின்னுக்கிட்டு இருக்காரு. ரிவர்ஸ் மவுண்டனை தாண்டி வந்தீங்களா, இதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றான் அவன். இதான்டா பைரட்டோட கிரேவியார்டு, அத சவக்கிடங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொன்னோன்னு எல்லாரும் சிரிக்காங்க. நான் தான் ரப்பர் பைரட்டோட கேப்டன், என்னோட பேர் யோர்கின்னு சொல்றாரு அவரு. வெஸ்ட் ப்ளூல இருந்து நாங்க வாரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எங்க கப்பல் நிப்பட்டதுங்களை மன்னிச்சிருங்க, எங்க கப்பல் ஏகப்பட்ட அடிபட்டு இருக்கு, அதை சரி பண்றவரை நாங்க இங்க தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இருக்குன்னு சொல்றாங்க. சரி நீங்க பைரட்ஸ் தானடா, சரி ஒன்னும் பிரச்சனை நீங்க இருங்கன்னு சொல்றாரு அவரு. சரி எங்க கூட செலிப்ரேட் பண்ண வரீங்கன்னு சொல்லிட்டு குரோக்கஸையும் கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு பக்கம் என்பது ப்ரூக்கோ சோகமாவே இருக்கான். சரிடா உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன், அங்க ஒரு ப்ளூ வேல் இருக்கு, அது உங்களோட பெட்டா, அது உங்களே ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்றாங்க அவரு. சொன்னோன்னே ஷாக்ல பாக்குறானுங்க. லபுன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. லபுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. லபுனை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ எங்க கூட இடம் வந்துன்னு சொல்லிட்டு ப்ரூக் மேல பார்த்துட்டு அப்படியே சாஞ்சிட்டான். என்னன்னு பார்த்தா ப்ரூக்க காப்பாத்தி கூண்டு வருது லபுனு. தலைமையில ஏகப்பட்ட அடிபட்டு கிடக்காதுல. டேய் லபுன் உனக்கு என்னடா ஆச்சு, நீ மட்டும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த, உனக்கு இதுல காயப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. சரிடா ப்ரூக், லபுனுக்காண்டி ஒரு பாட்டை போடிடா, இது கேப்டனோட ஆர்டர்னு சொல்லிட்டு யோர்க்கியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரூக் கிட்ட சொன்ன ப்ரூக் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யோகோ 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 யோகோன்னு சொல்லிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சானுங்க. லபுன் தலைமையிலாம் ஏறி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. மொத்த கப்பலுமே வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை படிச்ச உடனே லபுனு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. குரோக்கஸுக்கு ரொம்ப பிடிக்காது. ப்ரூக் நீ வேற லெவல் படிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கே சுத்திக்கிட்டு வரான். லபுன் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்றான். அதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல ஏறி வந்துட்டு கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரூக் சொல்றான், டேய் நீங்க பேச்சைக்கெல்லாம் தெரியும், ஆனா இதுக்கு மேல நீ ஃபாலோ பண்ணக்கூடாது, கிராண்ட் லைன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றான். ப்ரூக் நீ ரொம்ப சின்னதா இருக்கடா, உன்னில எங்க கூட இப்போதைக்கு கூட்டு போக முடியாது சொல்லிக்கிட்டு தான் இருக்கான், எங்க பேச்சை நீ தெளிவா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் எல்லாமே பேசுறாரு. இப்ப நீ வந்துகிட்டே இருந்தீனா உனக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனைடா, எங்களால உன்னை காப்பாற்ற முடியாது, அதுதான் எங்களால முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க சொன்னது நீ புரிஞ்சுக்கிடுவியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை விட்டுட்டு போறது எங்களுக்கு வருத்தமா தான்டா இருக்கு, ஆனா அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ப்ரூக் அழுதுகிட்டே இருக்கான். ஆனான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். டேய் இப்ப யாரும் இவனை விட்டுட்டுலாம் போக போறதுன்னு சொல்லிட்டு கேப்டன் யோர்க்கி வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. டேய் லபுன் நாங்க இங்க இருந்து நாங்க கிளம்ப போறோம்டா, எங்களுக்கு நீ எப்பவும் போல வெயிட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த இடத்த இருந்து கிளம்ப போறோம், போயிட்டு திரும்பி சுத்திட்டு இந்த இடத்துக்கு தான்டா வருவோம், சேல் பண்ணி முடிச்சிட்டோம்னா மொத்த கிராண்ட் லைனை சுத்தி இந்த ரெட் லைனுக்கு திரும்பி வந்துருவோம்னு சொல்றாங்க. இது நாங்க முடிச்சுட்டு வருவோம், அதுவரை எங்களுக்கு நீ வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 இருந்து 3 வருஷம் மட்டும் வெயிட் பண்றான், நாங்க மொத்த ஆட்டத்தையும் முடிச்சு இங்க வந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். லபுனும் தலையாட்டுது. அப்படியே கேப்டன் சொல்லிட்டு ப்ரூக் கேக்குறான். ஆமான்னு சொல்றாரு அவரு. சரி நாங்க இதை சத்தியம் பண்ணி குடுக்குறோம்னு சொல்லிட்டு ப்ரூக்கும் என்ஜாய் பண்றான். டே லபுன் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்டா, நாங்க அட்வென்ச்சருக்கு கிளம்புறோம், எங்களுக்கு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு லபுனை வந்து குரோக்கஸ்ட கொடுத்துட்டு அங்க இருந்து அவனுக்கு கிளம்பி இருக்கானுங்க. லபுனு சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுது. நீ புரிஞ்சுக்கிடும் நினைக்கண்டா லபுன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து ப்ரூக்கும் கிளம்பி போய்கிட்டே இருந்திருக்கான். ரப்பர் பைரட்ஸ் மாஸ் காமிச்சு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்கானுங்க. நம்ம டிராவலை முடிச்சுட்டு வந்து நம்ம லபுனை பாப்போம்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் சொல்றாரு. உனக்கு குரோக்ஸும் லபுனும் என்ஜாய் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்க அவங்கள. அப்படியே அதுக்கப்புறம் 3 வருஷம் தாண்டுது. குளோரியோன் ட்ரையாங்கிள தான் காட்டுறாங்க. அது ரொம்ப மோசமான இடம். என்னன்னு பார்த்தா ரப்பர் பைரட் கப்பலே துண்டு துண்டு ஆகி போயிருக்கு. ஏகப்பட்ட இடம் சேதமாகி தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல ஸ்கெலிட்டனா மாறி நின்னுக்கிட்டு இருக்கா நம்ம ப்ரூக். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் நம்பர் தான். See you bye.